மருதாணியின் ரகசியங்கள். இது தெரிஞ்சா மருதாணி போடாம இருக்க முடியாது. மெஹந்தி, ஹென்னா என்றும் அழைக்கப்படும் மருதாணி குறிப்பாக தெற்காசிய மற்றும் மத்திய கிழக்கு மரபுகளில் கலாச்சார, ஆன்மீக மற்றும் மருத்துவ முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. மருதாணியின் முழு தாவரமும் மருத்துவ பயன் உடையவையாகும். இவற்றின் இலைகள், பட்டை, மலர், கனிகள் போன்றவை மருத்துவ பயன்களை கொண்டது. மருதாணி இலையை கைகளில் வைப்பதால் பல்வேறு பயன்கள் கிடைக்கின்றன. மருதாணி சிவப்பதற்கு காரணம் அதில் உள்ள லாக்டோன் என்ற நிறமி ஆகும். இந்த லாசோன் நமது சருமத்தின் வெளிப்பகுதியில் உள்ள கெரட்டின் புரதத்துடன் இணைந்து சிவப்பு ஆரஞ்சு நிறத்தை உருவாக்குகிறது. மருதாணியின் ஆரோக்கிய நன்மைகள் பற்றி விரிவாக காணலாம். மருதாணி இலைகளை அரைத்து கை, கால்களில் வைத்து வந்தால் உடல் வெப்பம் தணியும், அதனால் ஏற்படும் எரிச்சலும் குறையும். மருதாணி இலைகளுக்கு கண்ணுக்கு புலப்படாத கிருமிகளை அழிக்கும் தன்மை உண்டு. புண்கள் மீது அரைத்து வைத்தால் அவை விரைவில் குணமாகும். நகைச்சுத்தி வராமல் தடுக்கவும் இது உதவும். மருதாணி இலைகள் தசை இருக்கும் தன்மை கொண்டது. அதிக இரத்தப்போக்கினை தடுக்கும். மாதவிடாய் சுலபமாய் இருக்க உதவும். மருதாணியின் இலைகள், பூக்கள், பட்டை ஆகியவை தலைவலி, கை, கால் வலி போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும். மனநோய்களை தடுக்கும். கைகளுக்கு அடிக்கடி மருதாணி இட்டு வருவதால் மனநோய்கள் ஏற்படுவது குறையும் என நம்பப்படுகிறது. அலர்ஜி, பித்தவெடிப்புகள் போன்ற தோல் பிரச்சனைகளுக்கும் மருதாணி சிறந்த தீர்வாக அமைகிறது. முடி வளர்ச்சியை அதிகரிக்கும். மருதாணி முடிக்கு பலவிதங்களில் நன்மை அளிக்கிறது. இது முடியை அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர உதவுகிறது. பொடுகு, நரைமுடி நீங்கும். மருதாணி ஹேர் பேக் பயன்படுத்துவதன் மூலம் பொடுகு நீங்குவதுடன் இளநரை பிரச்சனையும் குறையும். முடி உதிர்வை தடுக்கும். சேதமடைந்த மற்றும் உதிரும் முடிக்கு மருதாணி சிறந்த தீர்வு தருகிறது. இது முடிக்கு ஊட்டமளித்து முடி உதிர்வதை கட்டுப்படுத்துகிறது. மருதாணி முடிக்கு ஒரு நல்ல கண்டிஷனராகவும் செயல்பட்டு முடியின் நுனிப்பிளவுகளை தடுக்கிறது. மருதாணி இலைகளை தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தலைக்கு தடவி வந்தால் முடி ஆரோக்கியத்துடன் உடல் மற்றும் கண்களும் குளிர்ச்சி பெறும். மருதாணி இட்டுக் கொண்டவத்தால் சிலருக்கு சளி பிடித்துவிடும். இதற்கு மருதாணி இலைகளை அரைக்கும் போது கூடவே 7 அல்லது 8 நொச்சி இலைகளை சேர்த்து அரைத்து வைத்துக் கொள்ளலாம். ஆனால் ரசாயனங்கள் சேர்க்காமல் அரைத்த மருதாணி இலை பேஸ்டை மட்டும் பயன்படுத்தவும். மருதாணியை வெளிப்புற பயன்பாட்டிற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். குறிப்பிட்ட மருத்துவரை கலந்தாலோசிக்காமல் மருதாணி இலைகளை உட்கொள்ள வேண்டாம். மருதாணியின் ஆன்மீக முக்கியத்துவம். மருதாணி செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தின் சின்னம். இது நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் மற்றும் தீமையை விரட்டும் என்று நம்பப்படுகிறது. இந்திய கலாச்சாரங்களில் மணப்பெண்கள் மருதாணி இலைகளை அரைத்து கை, கால்களில் வைத்திருப்பார்கள். ரிக்வேதம் மற்றும் அதர்வ வேதம் மருதாணியை மத விழாக்களுடன், குறிப்பாக திருமணம் மற்றும் கருவுறுதல் சடங்குகளுடன் தொடர்புபடுத்துவதாக குறிப்பிடுகின்றன. பாரம்பரிய நம்பிக்கைகளில் மருதாணி பூசுவது ஒரு ஆசீர்வாதமாக செயல்படுகிறது. கார்த்திகை தீபம் மற்றும் நவராத்திரியின் போது மருதாணி பூசுவது சுத்திகரிப்பு மற்றும் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாகும். மருதாணி பூசுவது கைகளில் உள்ள நாடிகளுடன் இணைந்து உடலுக்குள் நல்ல அதிர்ஷ்டம், செழிப்பு மற்றும் ஆற்றல் சமநிலையை கொண்டுவரும் என்று நம்பப்படுகிறது. இயற்கையாக வாழ்வோம்.